கல்வி. பள்ளி முன்பருவ கல்வி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். 3 to 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பள்ளி முன்பருவ கல்வி. மழலையர் பள்ளி கல்வி என்று அழைக்கப்படும் கல்வி பள்ளி முன்பருவ கல்வி. இந்தியாவில் எந்த வயது உடைய குழந்தைகளுக்கு பள்ளி முன்பருவ கல்வி வழங்கப்படுகிறது? 2 to 5. தொடக்கப்பள்ளியில் நுழைவு வாசலாக உள்ளது மழலையர் பள்ளி கல்வி. பள்ளி முன்பருவ கல்வி கீழ்கண்ட எந்த பெயரில் வழங்கப்படுகிறது? குழந்தைகள் பூங்கா, குழந்தைகளை பேணும் பள்ளிகள், விளையாட்டுக்குழு. மூன்றும் சரியானவை. உலகில் உள்ள எந்நாடும் கட்டாய கல்வியாக இன்று வரை வழங்கிடாத கல்வி எது? உயர்கல்வி. பள்ளி முன்பருவ கல்வி. இந்திய கல்விக்குழு உலகில் உள்ள எந்நாடும் கட்டாய கல்வியாக இன்று வரை வழங்கிடாத கல்வி எது? பள்ளி முன்பருவ கல்வி. இந்திய கல்விக்குழு 1964 to 69 முன்பள்ளி பருவ கல்வி எத்தனை குறிக்கோளை பரிந்துரை செய்துள்ளது? 8. இந்திய கல்விக்குழு 1964-69 பள்ளி முன்பருவ கல்வி பரிந்துரை செய்துள்ள குறிக்கோள்கள் எவை? நல்ல உடல்நல பழக்க வழக்கம், விரும்பத்தகு சமூக மனப்பான்மை, கல்வி ஆர்வத்தை வளர்த்தல். மூன்றும் சரியானவை. பள்ளி முன்பருவ கல்வியின் முக்கியத்துவம் எவை? குழந்தை உடல் வளர்ச்சி, குழந்தையின் சமூக வளர்ச்சி, குழந்தையின் அறிதல் வளர்ச்சி. மூன்றும் சரியானவை. இந்தியாவில் நடைபெற்று வரும் குழந்தை நலத்திட்டங்கள் எவை? ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், முதலமைச்சரின் சத்துணவு திட்டம். மூன்றும் சரியானவை. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் CDS தொடங்கப்பட்ட ஆண்டு 1978. கிராமப்புற பெண்களிடையே நிலவிய கல்வி அறிவின்மை ஒழிக்கும் நோக்குடன் தொடங்கப்பட்ட திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் ICDS. 6 முதல் 36 மாதங்கள் வரை உள்ள குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் உடல்நலம், சத்துணவு ஆகியவற்றை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். 2 முதல் 14 வரையிலான வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு சத்துணவு அளிக்க தொடங்கப்பட்ட திட்டம் முதலமைச்சரின் சத்துணவு திட்டம் CMNP. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980 முதலில் தொடங்கப்பட்ட இடம் மதுரை மாவட்டம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தற்போது எத்தனை மாவட்டங்கள் செயல்பட்டு வருகிறது? 11 மாவட்டம். முதலமைச்சர் சத்துணவு திட்டத்தை 1982 தொடங்கி வைத்த தமிழக முதல்வர் MG ராமச்சந்திரன். கீழ்கண்டவற்றுள் எவை பள்ளி முன்பருவ கல்வி குறிக்கோள் அல்ல? நகர்ப்புற குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குதல், அனைவருக்கும் தொடக்க கல்வி. கீழ்கண்ட எதை பற்றியது? மூன்றும் சரியானவை. முதல் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையிலான இலவச வழங்குதல். 6 வயதிலிருந்து 14 வயதில் உள்ள குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தல் வேண்டும். குழந்தைகள் 8ஆம் வகுப்பு வரை பள்ளியை விட்டு நீங்காது வைத்திருக்க வேண்டும். மூன்றும் சரியானவை. இந்திய அரசியலமைப்பு சாசகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. 1947 இந்தியாவில் இருந்த தொடக்கப்பள்ளி எண்ணிக்கை 173,000 தொடக்கப்பள்ளிகள். 2000-2001 இந்தியாவில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளிகள் 600,000 பள்ளிகள். ஷெட்யூல்டு வகுப்பினர், பழங்குடியினர் ஆகியோர் கல்வி முன்னேற்றத்தை வலியுறுத்தும் இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவு 46வது பிரிவு. மத்திய மாநில அரசுகள் மொத்த கல்வி செலவில் எத்தனை விழுக்காடு தொடக்கம் நிலைக்கல்வி செலவிடப்பட்டு வருகிறது? 48.5. அனைவருக்கும் கல்வி வாய்ப்பினை அளிப்பதற்கான முயற்சியில் முக்கியமானவை எவை? கலைத்திட்டம், மாணவர்களின் சேர்க்கை, தொடக்கப்பள்ளிகள் வளர்ச்சி. மூன்றும் சரியானவை. கலைத்திட்டம்
மூலம் வலியுறுத்தப்படும் பாடத்திட்டங்கள் எவை? மூன்றும் சரியானவை. சுற்றுச்சூழல் கல்வி, மக்கள் தொகை கல்வி, வேலை திறனளிக்கும் கல்வி, மதிப்புணர்வு கல்வி. மைய அரசால் தொடங்கப்பட்ட இன்றியமையாத தேவைகள். இத்திட்டத்தின் நோக்கம் ஒவ்வொரு பள்ளியிலும் அடிப்படை தேவைகள் நிறைவு செய்வதற்காக 6லிருந்து 14 வரையில் படிப்பை பாதியிலே நிறுத்திவிடுபவர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் முறைசாரா கல்வி திட்டம். அனைவருக்கும் தொடங்க கல்வி வழங்கும் திட்டத்தை நிறைவேற்றும் முயற்சியில் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1986. புதிய கல்விக் கொள்கையின் முயற்சிகள் எவை? கரும்பலக இயக்கம், கிராமப்புற மாணவர்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் பள்ளி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்கள் மாற்றி அமைத்தல், மக்கள் கல்வி மையம் தொடங்குதல். மூன்றும் சரியானவை. தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கற்பிக்கும் தரத்தை உயர்த்துவதே நாடெங்கும் திறக்கப்பட்டவை. தேசிய கல்வி அறிவு இயக்கம். மக்கள் கல்வி மையம் என்பது 5000 மக்கள் தொகை உள்ள கிராமப்புறங்களில் நடத்தப்படும் முறைசாரா கல்வி. அனைவருக்கும் கல்வி தொடக்கநிலை கல்வி வழங்குவதற்கு தடைகள் எவை? பொருளாதார தடை, சமூக இடைத்தடைகள், கல்லாமையால் தடைகள், நிலப்பரப்புகளால் தடைகள், மக்களின் சமூக சமய பழக்கவழக்கம் தடைகள். மூன்றும் சரியானவை. உயர்நிலை பள்ளி கல்வியும் மேல்நிலை பள்ளி கல்வியும். ஹை அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் 10th+2 முறை. உயர்நிலை பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளில் வழங்கப்படும் கல்வியின் பெயர் இடைநிலை கல்வி. சமுதாயத்துக்கும் நடைமுறை வாழ்வுக்கும் பாலமாக அமைந்துள்ள கல்வி இடைநிலை கல்வி. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10th+2+3 முறையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய கல்விக்குழு டாக்டர் DS கோத்தாரி தலைமையிலான கல்விக்குழு. கீழ்கண்டவற்றில் யாருடைய தலைமையிலான குழுவின் அறிக்கையின்படி இந்திய கல்வி பற்றிய தேசிய கல்விக் தீர்மானத்தை இயற்றியது? டாக்டர் TS கோத்தாரி தலைமையிலான கல்விக்குழு. கோத்தாரி குழுவின் அறிவிக்கையின்படி இந்திய அரசு கல்வி மற்றும் தேசிய கல்விக் கொள்கைக்கான தீர்மானத்தை இயற்றிய ஆண்டு 1968. கோத்தாரி கல்விக் குழுவின் அறிக்கையின்படி மைய கல்வி அறிவுரை குழுமம் CABE நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10th+2+3 கல்வி முறை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்திய ஆண்டு 1974. +2+3 கல்வி முறையின் நோக்க குறிக்கோள் எது? 3. தொழில் சார்ந்த கல்வியை இணைப்பது. 10th+2+3 வலியுறுத்தியது. மேல்நிலை கல்வி முடிந்தவுடன் ஒரு மாணவன் தற்சார்பு வேலைக்கு போக வேண்டும் என்ற இக்கல்வி முறை வலியுறுத்தியது. பல்கலைக்கழக கல்விக்கு அலட்சியம் அனைவரும் செல்ல வேண்டியதில்லை என இக்கல்வி முறை வலியுறுத்தியது. மூன்றும் சரியானவை. 10th+2+3 கல்வியின் தன்மை எது? A மற்றும் B சரியானவை. 10ஆண்டு பொதுக்கல்வி, ஈராண்டு மேல்நிலை கல்வி. ஈராண்டு மேல்நிலை கல்வியின் எந்த வகையான கல்வி திட்டம் உள்ளது? A மற்றும் B சரியானவை. இந்தியாவில் எந்த வகையான பாடத்திட்டங்களை பயன்படுத்தி இடைநிலை கல்வியை இயங்கி வருகின்றன? மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றிய மாநில வாரிய பள்ளிகள் மற்றும் ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸ் மற்றும் பதின்ம பள்ளிகள் எனப்படும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள். மத்திய அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றி இயங்கு வரும் பள்ளிகள். இந்திய கல்வி குழுமத்தின் பாடத்திட்டத்தை பின்பற்றி வரும் ICSE பள்ளிகள். மூன்றும் சரியானவை. தமிழ்நாட்டில் மாநில வாரிய பாடத்திட்ட பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் பயிற்று மொழி எது? தமிழ். தமிழக பதின்ம பள்ளிகள் என்று மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் பயிற்று மொழியாக உள்ளது ஆங்கிலம். தமிழகத்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கென தனியே ஒரு இயக்ககம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2001. மத்திய இடைநிலை கல்வி
வாரியம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. மத்திய இடைநிலைக் கல்வி வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு 1952. மத்திய இடைநிலைக் கல்வி வாரியம் பின்னர் எந்த ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டது? 1962.